ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லாக்டன் ட்ரேடர். இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காயின்பேஸ் அப்படின்ற ஒரு எக்ஸ்சேஞ்ச் பற்றி பார்ப்போம். அது ஒரு எக்ஸ்சேஞ்சாகவும் இருக்குது, அதில் நம்ம ட்ரேடிங்கும் பண்ண முடியும். ஸோ நம்ம இப்போ வெறும் காயின்ஸ் மட்டும் வாங்குகிறோம், இப்போ கிரிப்டோ கரன்சிஸ் மட்டும் வாங்குகிறோம், வாங்கி ஹோல்ட் பண்ணி வைக்கிறோம். அப்புறமா ஃப்யூச்சரில் அதோட ரேட் ஏறும்போது செல் பண்ணுறோம் அப்படின்னா இந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து யூஎஸில் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. ஃபர்ஸ்டில் இருக்கிறது இதுதான். இந்த வீடியோவில் காயின்பேஸரில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போடுறேன். இதில் நீங்கள் உங்கள் காசை போடுறதுக்கு முன்னாடி உங்களோட ரிசர்ச் எல்லாம் கண்டிப்பாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதில் போடுங்க. இதில் நிறைய ரிஸ்க்கும் இருக்குது. ஒரு காயினோட விலை நம்ம எப்பயும் ஏறிக்கிட்டே இருக்கும்னு சொல்ல முடியாது, அது இறங்கவும் செய்யும், இறங்கி ஏறும். ஓகேங்களா? இப்போ காயின்பேஸில் இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காயின்பேஸ்க்குள்ளே எப்படி லாகின் பண்ணுறது, அதில் ஒரு போர்ட்ஃபோலியோ நீங்கள் நிறைய காயினில் எந்தெந்த காயின்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். அப்புறம் ஒரு காயின் எப்படி ஒரு 15 நாளைக்கு இல்லை மாதத்துக்கு ஒரு தடவை ஆட்டோமேட்டிக்காக எப்படி வாங்குறது அப்படின்றத பார்க்கலாம். அது இல்லாமல் காயின்பேஸ்லேயே ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. வீடியோஸ் வந்து அவங்களே ஒரு புது காயின் லான்ச் பண்ணும்போது வீடியோஸ் போடுவாங்க. அந்த காயினை பற்றின அந்த வீடியோஸை படித்து பார்த்துட்டு ஒரு சில கொஷின்ஸ் அந்த வீடியோஸில் வந்து கேட்பாங்க. அந்த கொஷின்ஸ்க்குலாம் ஆன்சர் பண்ணோன்னா ரிவார்டாக அந்த காயின், அந்த நியூவாக லான்ச் பண்ணுற காயினையே வந்து ரிவார்ட்ஸாக நம்மளுக்கே திருப்பி தருவாங்க. ஸோ அதை பற்றிலாம் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ காயின்பேஸோட லாகின்க்கு உள்ளே போயிட்டோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே காயின்பேஸில் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கேன். ஸோ அதனால் அதோட மெயின் வெப்சைட்டுக்கு நான் போகிறேன். அதில் இப்போ லாகின் பண்ணி காட்டுறேன். ஸோ சைன்இன், என்னோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் நான். ஸோ இதுக்கு உங்களோட மெயில் ஐடி தேவைப்படும். யூஎஸில் இருந்தீங்கன்னா உங்களோட எஸ்எஸ்என், அப்புறம் ஃபோன் நம்பர், இதெல்லாம் கொடுத்து நம்ம லாகின் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ என்னோட ரெஃபரல் லிங்கை வச்சு நீங்கள் லாகின் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு $10 வர்த் பிட்காயின் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். நான் என்னோட ரெஃபரல் லிங்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். சரிங்களா? ஸோ இது வந்து 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன்னு சொல்லுவாங்க. ஸோ என்னோட மொபைல் நம்பருக்கு அவங்க ஒரு கோடு அனுப்புவாங்க. அந்த கோடை நம்ம இதில் என்டர் பண்ணோம் அப்படின்னா நம்ம தான் வெரிஃபை பண்ணிவிட்டு உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இதில் என்னென்ன அசெட்லாம் இருக்குது, பேசிக்காக ஃபஸ்ட்டு டாப்பில் இருக்கிற அசெட்ஸ்லாம் இருக்குது. பிட்காயினு, எத்தீரியம், இதுதான் 2 டாப்பில் இருக்கிற அசெட். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ரெகுலராக மந்த்லி ஒன்ஸ் ஒரு அமௌண்ட்டுக்கு வாங்கணும் அப்படின்னா நம்ம இதில் வந்து வாங்கலாம். ஸோ லாகின் ஆகிட்டு இருக்கேன். என்னோட டேஷ்போர்டு வந்து லான்ச் ஆகுது. கொஞ்சம் ஸ்லோவர். ஸோ இங்கே இருக்கிறது வந்து ஹோமு, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிள் இருக்கிறது வந்து போர்ட்ஃபோலியோன்னு பேர். ஸோ இது வெப்சைட்லேயும் இருக்குது, இதுக்கு ஆப்பும் இருக்குது. ஆப்லேயும் நீங்கள் லாகின் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து அந்த வெப்சைட்டில் வந்து காட்டுறேன். ஹோம் பேஜ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ, நான் என்னென்ன காயின்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்றது இங்கே வந்து காட்டுறேன். ஸோ யூஎஸ்டி அப்படின்றது நார்மலாக நம்மளோட டாலர். யூஎஸ்டிசின்றது ஒரு ஸ்டேபிள் காயின்னு சொல்லலாம். அப்புறம் பாலிகான், மேட்டிக்னு சொல்லுவோம் இல்லையா, அது இதுதான் வந்து நான் ரெக்கரிங் டெபாசிட்டாக செட் பண்ணி வச்சுருக்கேன். அது எப்படி அப்படின்றத நான் காட்டுறேன்.
ஸோ இந்த மாதிரி நம்ம என்னென்ன காயின்லாம் வாங்கி வச்சிருக்கோமோ அது எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட்டில் வந்து காட்டும். ஐசிபி, எத்தீரியம், ஸ்டெல்லார் லூமா, அதுக்கப்புறம் யூஓஎஸ், பிட்காயின், ஆர்ச்சர்ட், இந்த மாதிரி எல்லா காயின்லேயும் இருக்கும். என்னென்ன பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னு இதில் காட்டிடும். சரிங்களா? இப்போ அடுத்து இப்போ ஃபார் யூ அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கு. இதில் போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த நியூ வீடியோஸ்லாம் லான்ச் பண்ணுறாங்கன்னா நம்மளுக்கு வந்து இதில் ஒரு மெசேஜ் மாதிரி வரும் ஃபார் யூவில். ஸோ இதில் தான் போயிட்டு நம்ம வீடியோஸ்லாம் பார்ப்போம். இந்த வீடியோஸ்லாம் பார்த்து முடிச்ச அப்புறமா நம்மளுக்கு அவங்க கிட்ட இருந்து ஒரு இது மாதிரி வரும், ஏர்ன் ரிவார்ட்ஸ் மாதிரி வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஏர்ன்னு சொல்லியிருக்குங்களா, இதில் வந்து வியூ ஆல்னு கொடுத்தோம்னா இப்போ புதுசாக என்ன வீடியோ போட்டிருக்காங்க அப்படின்றது வரும் இந்த ரிவார்ட் செக்ஷன். ஸோ அது இங்கேயே ரிவார்ட்ஸ்ன்னு இருக்கும், அதில் கிளிக் பண்ணாலும் வரும். ஏர்ன் ரிவார்ட்ஸ்ன்னு இருக்குங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 1 minute வீடியோ இருக்குது. இந்த வீடியோ பார்த்து முடிச்சோம்னா இந்த ஏஎம்பி காயினில் $1 ஒர்த் காயின் நம்மளுக்கு தருவாங்க. அதே மாதிரி இங்கே மல்டிபிள் வீடியோ, ஒரு வீடியோவும் பார்க்க $1 வந்து நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் காயின்ஸோட நியூவாக லான்ச் பண்ணுற காயின்ஸ்க்குலாம் வரும். ஸோ இந்த காயினுக்கு பார்த்தீங்கன்னா $9 ஒர்த் வீடியோஸ் இருக்குது. ஸோ ஒரு வீடியோவுக்கும் $3 நமக்கு தராங்க, ஒரு 3 minutes வீடியோ. அது இல்லாமல் இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே அவங்களோட மெயில் ஐடி போட்டுட்டு அவங்களுக்கு இன்விடேஷன் அனுப்பலாம். ஸோ அவங்களுக்கு ஒரு $10 கிடைக்கும், உங்களுக்கு ஒரு $10 கிடைக்கும், அந்த மாதிரி. ஸோ நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணதில் எனக்கு $2 கொடுத்துருக்காங்க ஒரு வீடியோ. ஸோ இந்த மாதிரி $10 வரைக்கும் நான் இந்த எக்ஸ்எல்எம்மில் வந்து earn பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ரெக்கரிங் டெபாசிட் எப்படி பண்ணலாம் அப்படின்றத காட்டுறேன். ஸோ இப்போ போர்ட்ஃபோலியோவில் போகிறேன். ஸோ இதில் செட்டப் ரெக்கரிங் பர்ச்சேஸ்னு அப்படின்னு இருக்கு. ஸோ எவ்ரி மந்த்து இல்லை எவ்ரி 15 days சேலரி வரும்போதெல்லாம் நான் ஒரு $50 வாங்குறேன் அப்படின்னு நான் செட் பண்ணோன்னா அந்த மாதிரி செட் பண்ணலாம். இப்போ நான் ஏற்கனவே இங்கே செட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், ரெக்கரிங் பர்ச்சேஸ் மேட்டிக். இந்த பாலிகான்ன்றது தான் மேட்டிக்கு. அதை நான் வந்து எவ்ரி மந்த்லி ட்வைஸ் வாங்குறேன். ஃபர்ஸ்ட் அன்னைக்கு வாங்குறேன், 15th அன்னைக்கு வாங்குறேன். ஸோ இதில் செட்டப் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஸோ என்ன காயின் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ வீக்லி, ஃபர்ஸ்ட் அண்ட் 15th, இல்லைனா எவ்ரி மந்த் 17th, அந்த மாதிரி மந்த்லின்னு போட்டுட்டு எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்குகிறோம், ஸோ என்ன வாங்க போகிறோம், ஸோ என்ன காயின் நீங்கள் வாங்க போகிறோம் நீங்கள் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மேட்டிக் இதுதான் நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் வேறு எதாவது காயின் பார்க்கணுன்னாலும் இதுலேயே செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் ஐசிபி இது வந்து இன்டர்நெட் இதை போட்டுட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து அதில் கொடுத்துட்டு செட்டப்னு கொடுத்துட்டிங்கன்னா அன்னைக்கு டேட்டுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி எவ்ரி மந்த்துக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே வரும். ஸோ இதை வந்து இதுதான் டாலர் காஸ்ட் ஆவரேஜ்னு சொல்லுவோம். நம்ம பாட்டில் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் எவ்ரி மந்த் வாங்க அது என்ன ப்ரைஸில் இருந்தாலும் அந்த டேட்டுக்கு வாங்கிட்டே அக்யூமுலேட் பண்ணிட்டே வரும் உங்களோட காயின்ஸை. ஸோ அது ஓவராலாக எப்போ ப்ரைஸ் ஏறுதோ நம்ம அந்த மாதிரி விற்கலாம். ஒரு 2 years 3 years கழிச்சு அந்த மாதிரி நம்ம செல் பண்ணலாம். காயின்பேஸும் கார்டாகவும் இருக்குது. ஸோ கார்டு நம்ம வெளில போய் கடையிலாம் யூஸ் பண்ணுறதுக்கு கார்டுமே இருக்குது. நான் எதுவும் அப்ளை பண்ணல. அப்ளை பண்ணும்போது நான் உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுக்குறேன். அவ்வளோதான் நினைக்கிறேன். இந்த வீடியோவில் இந்த காயின்பேஸ் பற்றி ஃபுல்லாக கவர் அப் பண்ணணும்னு நினச்சேன். ஓரளவுக்கு ஒரு ஓவர் வியூ மாதிரி கொடுத்துருக்கேன். இல்லை வேறு ஏதாவது டவுட்ஸு, நீங்கள் லாகின் பண்ணுறதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் கொடுங்க, நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஃபியூச்சரில் இந்த காயின்பேஸில் இன்னொரு பார்ட் இருக்குது, என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடிங். அது வந்து காயின்பேஸ் ப்ரோன்னு சொல்லுவோம். ஸோ இந்த லாகின் கிரியேட் பண்ணோன்னா
அதுக்கும் ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆகிடும். ஸோ அதில் வந்து நம்ம டெய்லி வாங்கி வாங்கி விற்கிறது வந்து காயின்பேஸ் ப்ரோவில் பண்ணுவோம். இது வந்து நம்ம ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறதுக்கு, அது வந்து டெய்லி ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ அதை பற்றி அடுத்து நான் ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.